வீடியோ ஸ்டார்டிங்ல என்ன பார்த்து யாராச்சும் பயந்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் கைஸ். அது வெறும் டம்மி தான். அப்புறம் இந்த சீரிஸோட ஒரு முக்கியமான அப்டேட் தான் இன்னைக்கு. வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன் நான் இந்த சீரிஸ் ஒரு 90 நாள்ல முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு என்னமோ அதை 90 நாள்ல முடிச்சா அவ்வளவா செட் ஆகாதுன்னு தோணுது. அதனால இந்த சீரிஸ் ஒரு 150 நாளைக்கு கொண்டுட்டு போயிடுறேன். அதுக்கு ஒரு சாரி. அப்புறம் 2 நாளா வீடியோ போடாம எங்கடா போனேன்னு கேட்பீங்க. அதுவும் எனக்கு தெரியுது, வேலை அவ்வளோ இருந்துச்சு. எதுவும் எடிட் பண்ண கூட டைமே சுத்தமா இல்லை. அதுக்கு ஒரு சாரி. நம்ம மொத்தமா ஒரு சாரியை போட்டு முடிச்சுட்டு இந்த சீரிஸை கண்டினியூ பண்றேன். இருங்கடா கம்பேக் கொடுக்குறங்கிறதுல இன்னைக்கு 4:55. நேற்று வீடியோட பாத்தீங்கன்னா நைட்டு 11 மணிக்கு மேலே எங்கேயோ கிளம்பி போறதை போட்டு வீடியோவை முடிச்சிருப்பேன். அதோட கண்டினியூட்டி தான் இது. நைட்டு கிளம்பி போனவன் எங்க போனேன்னு பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு புதுசா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறான். அதுல ஒரு சின்ன ரோல் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தான். அது நடிக்கிறதுக்காக தான் போயிருந்தேன். அவ்வளவுதான் கைஸ். இத்தனை நாளா அது வெறும் ஜிம் ஃப்ரீக்கா மட்டும் பார்த்துருந்தேன். இனிமே நீங்க என்ன ஒரு நடிப்பு அரக்கனா கூட பாப்பீங்க. நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேல வீட்டுக்கு நான் ஒரு 4 மணிக்கு தான் வந்தேன். வந்து படுத்துட்டு அதுக்கப்புறமேல ஒரு 9 மணி போல எந்திரிச்சு குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேல சரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டையை வேக வைக்கலாம்னு சொல்லிட்டு முட்டையை வேக வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் எடிட்டிங் வேலையில உட்காந்தேன். முட்டையை வேக வச்சதே மறந்துட்டேன். தண்ணி ஃபுல்லா உள்ள இழுத்து முட்டை ஒரு மாதிரி கருகிருச்சு. அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வாய்க்கால குளிக்கலாம்னு சொல்லி அங்க கிளம்பி போயாச்சு. குளிச்சுட்டு இருக்கும்போது இடையில ஆளுக்கு 50 ரூபா போட்டு பரோட்டா வாங்கி சாப்பிட்டோம். குளிச்சு முடிச்சுட்டு வர வழியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஜம்போ சைஸ் ஃபலூடா சாப்பிட்டேன். சரியான டேஸ்ட். எல்லாம் பேசி முடிச்சு சாரி அப்படி சொல்லிடுறாரு. எங்காச்சும் ஒண்ணு எங்காச்சும் உருப்படியா இருக்கிறாரா அந்த மனுஷன்?